டிபார்ட்மெண்ட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அன்றைய முதல்வர் திரு வாசுதேவன் அவர்களுக்கும், எங்களுக்கு வகுப்புகள் எடுத்த முதலாம் ஆண்டு ஹெச்ஓடி திரு டேவிட், திரு வசந்தகுமார், திரு மோகன், திரு ஜெகதீசன், திரு சின்னையன், திரு பட்டாபி மற்றும் எங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட் அன்றைய ஹெச்ஓடி திரு துரைசாமி, திரு வி கிருஷ்ணமூர்த்தி, திரு மோகன், திரு குப்பன், திரு மாணிக்கம், திரு மான்சன், திரு முகமது சையத், திரு கௌரிசங்கர், திரு சீனிவாசன் ஆகிய லெக்சர்களுக்கும் எங்கள் அனைத்து லேப் உதவியாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள் பெருமை கொள்கிறோம். நம் கல்லூரி நினைவுகளை திரும்பி பார்த்தால் இன்று நம் மனதில் நிறைய நினைவுகள் நீங்காத நினைவுகளாக உள்ளன. நம் குப்பன் சார் நடத்திய சர்வே 1, 2, மாணிக்கம் சார் நடத்திய ஃபோட்டான் 77 மற்றும் ரயில்வே இன்ஜினியரிங், விகே சார் நடத்திய கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ், மான்சன் சார் நடத்திய இரிகேஷன், சையத் சார் நடத்திய ஹைட்ராலிக்ஸ், சிவசங்கர் சார் நடத்திய குவான்டிட்டி சர்வேயிங், செல்வநாயர் சார் நடத்திய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், மோகன் சார் நடத்திய ஆர்சிசி டிசைன் எல்லாமே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது என்றால் அது பெருமைக்கு மிகையாகாது. எங்கள் குப்பன் சார் தலைமையில் நாங்கள் சர்வே கேம்ப் திருவண்ணாமலை சென்று வந்தது மறக்க முடியாத ஞாபகம். செல்வநாயர் சார் தலைமையில் என்எஸ்எஸ் செயல்பாடுகள் எங்களுக்கு சிறப்பான அனுபவத்தையும் பயிற்சியையும் கொடுத்தது என்றால் பெருமைப்படுகிறோம். நாங்கள் படிக்கும்போது நமக்கு 3ஆம் ஆண்டில் பிரேக் சிஸ்டம் ஒன்று இருந்தது. அதை எடுப்பதற்காக அரசுக்கு எதிரான போராட்டத்தை நம் சிவில் டிபார்ட்மெண்ட் முன்னேற்றி நடத்தி அதை எடுக்க வைத்தோம். இப்படி பல சந்தோஷ தருணங்கள் இன்று நாம் இருக்கும் ஒரு நிலையான இடத்திற்கு அடைந்திருக்கிறோம் என்றால் நம் கல்லூரி நமக்கு அளித்த கல்வி நம் வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து ஆர்கனைசிங் கமிட்டி மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் ஏபிபி. நான் வந்து சோலார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சன் இல்லை சாரி சொல்லி ஒரு சன் 8th ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே, let whoever comes there, let them introduce themselves and then carry on that. I'll call upon Venkat for the electrical department. வணக்கம். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சென்ட் இவ்வளோ தானா? வணக்கம். என் பேர் வெங்கடாச்சலம். நான் வந்து கத்தாரில் ஒர்க் பண்ணுறேன். இங்கே பாலிடெக்னிக்கில் படித்த டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு ஆக்சுவலாக அதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். மெஷினரி கண்ட்ரோல்ஸ் அட்வைசர் இன் ராஸ் கேஸ் எல்என்ஜி பிளான்ட். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன சங்கிய முழங்கு. I am not a good public speaker yet. I don't want to miss this opportunity to represent our electrical department on this day, which is very close to my heart. Beloved principal, respected HODs, professors and lecturers, we are honored by your esteemed presence amid your tight schedule. Thank you very much. We also express our gratitude and honor to the HODs, professors and lecturers and all those who bloomed our knowledge at our younger age in 87-90. நண்பன் ரவீந்திரன் சொன்னது போல் சிறு பையன்களாய் இங்கிருந்து சென்றோம். இப்போது சிறு பையன்களின் தகப்பன்களாய் வந்து சேர்ந்துள்ளோம். நாங்கள் எல்லோரும் இன்று பல்வேறு துறைகளில் மரங்களாய் கிளைகளோடு வளர்ந்து நிற்கிறோம். என்றாலும் நாங்கள் வெறும் இலைகளோடு நின்றபோது இந்த நிலத்தையும் நீர் வார்த்த உங்களையும் கூடவே தளிர்த்த எங்கள் நண்பர்களையும் மீண்டும் காண வந்தோம். முதல் எழுத்து, முதல் காதல், முதல் கவிதை என எல்லா முதல்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதேபோல் முதலில் ஃபேஸ் நியூட்ரல் கற்றுத்தந்த முத்தையா பாலிடெக்னிக் எங்களுக்கு முக்கிய அங்கம். 10th படிச்சுட்டு வந்தாலும் 12th படிச்சுட்டு வந்தாலும் டீனேஜ்லேயே ஆரம்பித்து டீனேஜ்லேயே முடிஞ்சு போகிற ஒரு கோர்ஸ் நம்ம இந்த டெக்னிக்கல் ஸ்டடி. இருந்தது 3 வருடம். முதல் வருடம் கலைந்து கிடந்தோம். யார் எந்த செக்ஷன்னே தெரியாது. 2ஆம் வருடம் அறிமுகத்திலேயே போனது. 3ஆம் வருடம் பழக ஆரம்பித்தோம். அரியர்லாம் கவுண்ட் பண்ணோம். 3ஆம் பிறை போல பிரிந்து போனோம். எங்கள் கிளாஸில் இருந்த 67 பேர் 9 நவரத்தினங்கள். ஒரே ஒரு நவரத்தினம் வந்திருக்கிறது. மீதி 58 மாணவர்கள். எவ்வளோ இருந்தா என்ன? படிக்கும்போது சில பேர் படிச்சுக்கிட்டே இருந்திருப்போம், என்ஜாய் பண்ண மறந்துருப்போம். சில பேர் ஓவராக என்ஜாய் பண்ணியிருப்போம், படிச்சிருக்கவே மாட்டோம். இன்னும் சில பேர் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்திருப்போம் அடுத்தவங்கள. இன்னும் சில பேரை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க.
நம்ம மிஸ் பண்ணது எல்லாத்தையும் இந்த ஒரு நாள் இங்கே வந்து தேடிட்டு போவோம். அப்படி நாங்கள் உட்காந்து நேற்று யோசிக்கும்போது கிடைச்ச சில சுவாரஸ்யமான ப்ளூப்பர்ஸ். ஃபைலிங் பண்ணும்போது வாரம் ஒரு ஆக்ஸா பிளேடு உடஞ்சிரும். அப்புறம் வந்து 1 மணி நேரம் எலக்ட்ரிக்கல் லேபில் எல்லா கனெக்ஷனும் கொடுத்து சுவிட்சை போட்டால் பல்ப் எரியறதுக்கு பதிலாக ஃபியூஸ் எரிஞ்சிரும். அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் ரேமிங் பண்ணதுக்கப்புறம் அந்த மோல்டை தூக்குனா ஹீப் சாண்ட் மொத்தமாக விழுந்துடும். வருஷம் 16 படத்தை ஒரு 16 தரம் பார்த்த நண்பன் ஒருத்தன் இருக்கான். இப்படி எவ்வளோ விஷயங்கள் நான் மட்டும் இல்லை, இது என்னுடைய இதிலேருந்து வந்தது. பட் இன்னும் நிறைய இருக்குது. நிழலின் அருமை வெயிலில் தெரியும், நீரின் அருமை தாகத்தின் வேகத்தில் தெரியும். நாங்கள் படித்தப்போ நீங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க நினச்சதை என்ஜாய்மெண்ட்டுங்கிற பேரில் அந்த டெக்னிக்கல் கண்டென்ட்டை எடுத்துக்காமலே நாங்கள் போயிட்டோம். ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் அந்த டெக்னிக்கல் நாலேஜ் தேவைப்படும் போது எங்கள் ப்ரொஃபஸர் ஃபேஸ் தான் ஞாபகம் வந்தது. திரும்பவும் ஒழுங்காக ஒரு தரம் படிக்க வரலாமான்னு ஒரு ஆசை. இது அவன் என்னோட நல்ல மார்க் எடுத்துருவான். இந்த ஜென்ரேஷன் போல நம்மளோட நிகழ்வுகளை பதிவு செய்ய நம்மள்ட்ட வந்து கேட்ஜெட்ஸ் கிடையாது, அப்லோட் பண்ண இன்டர்நெட் கிடையாது. நம்மளுடைய பசுமையான நினைவுகள் எல்லாம் புதைந்து கிடப்பது நம் மனங்களில் மனங்களில் மனங்களில். வாருங்கள் நண்பர்களே, பேசி தீர்ப்போம். நன்றி. டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு 1 இயர் பாம்பேயில் ஒர்க் பண்ணிவிட்டு தென் ரெகுலரில் பிஇ படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் +2 என்ட்ரன்ஸ் எழுதி இன்ஜினியரிங் போனேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாலிடெக்னிக்கில் லெக்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு பாலிடெக்னிக்கில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அன்னை வேளாங்கண்ணி பாலிடெக்னிக்கில். அப்போ என்னுடைய குரு திரு பாலு அவர்கள் சார், அவர் வந்து அங்கே எக்ஸ்டர்னலாக வந்திருந்தார். அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் இன்டர்னலாக 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மார்க் போடுற சான்ஸ் கிடச்சிது. அப்போ அவர் சொன்னார், உனக்கு விருப்பப்பட்ட மார்க்கை போட்டுரு அப்படின்னாரு. உண்மையிலே வந்து 6 மார்க் தான் போட்டேன், மொத்தத்துக்கு 6 மார்க் தான் போட்டேன். எங்கள் ஹெச்ஓடி வந்து ஒத்துக்கல, என்னென்னா இந்த மாதிரிலாம் மார்க் போடாதீங்கன்னு. இல்லை சார் எக்ஸ்டர்னலே சொல்லிட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு 6 மார்க் என்ன மார்க்குன்னா 99 10 பேருக்கு, 98 10 பேருக்கு, 97 10 பேருக்கு, 90 கடைசியாக ஒஸ்ட்டு கேஸுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து 91 மார்க் போட்டேன். ஹெச்ஓடி எவ்வளோலாம் மார்க் போடாதீங்க, பிரச்சனை வருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் வந்து எங்கள் பாலிடெக்னிக்கில் வந்து எங்களுக்கெல்லாம் நிறைய மார்க் போட்டாங்க, அந்த சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போதெல்லாம் ஆசையாக தான் இருக்குது, அந்த மார்க்கை வச்சு தான் நாங்கள்லாம் வளர்கிறோம், அதனால் கண்டிப்பாக இந்த மார்க் ஷீட் அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து எம்இ ஜாயின் பண்ணேன் அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ என்எல்சியில் வேலை கிடச்சிது. ஸோ என்எல்சியில் வந்து ஜாயின் பண்ணி என்எல்சியில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாய்ப்பை வந்து மிகப்பெரிய லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்க முடியுமான்ற ஒரு பெரிய ஏக்கத்தோடையும் கனவுகளோடையும் இருந்தோம். வந்து அந்த வாய்ப்பு இன்றைக்கி கிடைச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம வாழ்த்துறை வழங்க கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிவானந்த விஜயலட்சுமி என்கின்ற விஜி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னன்னை தமிழன்னை இருவருக்கும் முதல் வணக்கம். என்னை இங்கு ஏற்றிவிட்ட ஆசானுக்கும் நண்பர்களுக்கும் மறு வணக்கம். இன்னும் பல வணக்கம் எம்புகின்றேன் நல்வணக்கம். ஏற்றிடுவீர் என் வணக்கம் இங்குள்ள அனைவருமே. முத்தான ஐயா வாழ்க, முத்தைய ராஜா வாழ்க. முழு மனதாய் வணங்குகின்றோம், முதல் வணக்கம் செய்கின்றோம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். வாழ்க்கைக்கு வழிகாட்டி வாழ்நாள் நாட்காட்டி, வாழ்க்கைக்கு வழிகாட்டி வாழ்நாள் நாட்காட்டி. அன்று செவி வழி அறிந்தோம், இன்று இருவிழி காண்கின்றோம். அன்று செவி வழி அறிந்தோம், இன்று இருவிழி காண்கின்றோம். முத்தையாவின் முதல்வரே வருக வருக, முத்துக்களை வெளிக்கொணர்ந்த முனைவர்களே வருக வருக. இங்குள்ள மாணவ முத்துக்களை வெளிக்கொணர்ந்த முனைவர்களே வருக வருக. வைரங்களை பட்டை தீட்டிய வடிவாளர்களே வருக. எல்லாம் வைரம் தான் நீங்கள்லாம். வைரங்களை பட்டை தீட்டிய வடிவாளர்களே வருக வருக. செஞ்சோற்று கடன் தீர்க்க வந்த செங்கோல் மன்னர்களே வருக. செஞ்சோற்று கடன் தீர்க்க வந்த செங்கோல் மன்னர்களே வருக. முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மன்னர்கள், நீங்கள் எல்லாரும் தான்.
விழி உயர்த்த வைக்கும் இவ்விழாவை வியப்பாக்கிய நண்பர்களே வருக. விழி உயர்த்த வைக்கும் விழாவை வியப்பாக்கிய நண்பர்களே வருக. எங்கள் அனைவரையும் அன்பால் அணைத்த ஆசான்கள் அனைவரும் வருக வருக. தடுமாறும் அகவையில் தத்தெடுத்து தடம் மாறாமல் காத்தீர்கள் அன்று. தடுமாறும் அகவையில் தத்தெடுத்து தடம் மாறாமல் காத்தீர்கள் அன்று. திரும்பி பார்க்கும் திசையெங்கும் தீபங்களாய் ஒளிர்கின்றீர்கள் இன்று. 3 ஆண்டு வாழ்க்கையில் முதல் நிலை அறிந்தோம், முற்றிலும் உணர்ந்தோம். முதல்வரின் ஆசியால், வாசுதேவ முதல்வரின் ஆசியால் முயற்சிகள் செய்தோம், முழுநிலை அடைந்தோம். காலம் கால் நூற்றாண்டு கடந்தாலும், காலம் கால் நூற்றாண்டு கடந்தாலும், காற்று பல திசைகள் வீசினாலும், கனவுகள் பல வந்து போனாலும், கல்லூரி நாட்கள் மட்டும் மாறாதது. கல்லூரி நாட்கள் மட்டும் மாறாதது. நகரங்கள் பல சுற்றி வந்தாலும், நாகரிகம் புதிதாய் தோன்றினாலும், நம்மை நாம் மறந்தாலும், நட்பு என்பது மாறாது. நகரங்கள் பல சுற்றி வந்தாலும், நாகரிகம் புதிதாய் தோன்றினாலும், நம்மை நாம் மறந்தாலும், நட்பு என்பது மாறாது. மலர்கள் நிறம் மாறினாலும், மக்களின் நிலை குறைந்தாலும், முழுமதியாய் வீற்றிருக்கும், இங்கு முழுமதியாய் வீற்றிருக்கும் முத்தையாவின் வாரிசுகள் முத்தானவர்கள். முத்தையாவின் வாரிசுகள் முத்தானவர்கள். உறவுகள் பல சேர்ந்தாலும், உணர்வுகளை காலம் மறைத்தாலும், உள்ளங்களில் நிலையாய் இருப்பது உயர்வான நம் நினைவுகள் மட்டுமே. அலையாய் வந்தோம், இன்று கடலாக இருக்கின்றோம். அலையாய் வந்தோம், இன்று கடலாக இருக்கின்றோம். முகம் தெரியாமல் வந்தோம், இன்று முகவரியோடு இருக்கின்றோம். முகம் தெரியாமல் வந்தோம், இன்று முகவரியோடு இருக்கின்றோம். கனவுகளோடு வந்தோம், இன்று களிப்புடன் இருக்கின்றோம். இவற்றிற்கு இலக்கணமான இக்கல்லூரிக்கும் எங்களை ஊக்குவிக்கின்ற ஆசான்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் உள்ளம் கடந்த நன்றி நன்றி நன்றி. கமெண்ட் சொல்லுங்கப்பா. நன்றி விஜயலட்சுமி. கம்ப்யூட்டர் பற்றி பேச சொன்னால் கவிதையை பற்றி பேசிட்டு போயிட்டீங்க. ரெண்டு ஒன்று தானே? ரெண்டு ஒன்று தான். புரியாத லாங்குவேஜில் இருக்கிற ரெண்டுமே ஆக்சுவலாக. நன்றி. அடுத்தபடியாக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வி பாலசுப்ரமணியம் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த நினைவு 87-90 பேட்சோட நினைவு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுக்கு வருகை தந்திருக்கும் நான் இங்கே ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வரல, சில மூமெண்ட்ஸை மட்டும் நினைவுபடுத்துறதுக்காக விரும்புகிறேன். இந்த காலேஜில் சேர்ந்த போது ஃபஸ்ட் இயரில் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோன்னு தெரியாது. மஞ்சள் பை வந்து எடுத்துகிட்டு வந்தோம். 2வது இயர் வரும்போது பிரேக்கிங் சிஸ்டம் சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படிக்க ஆரம்பித்தோம். இதில் தமிழில் வேறு படிக்கிறதா இல்லை இங்கிலீஷில் படிக்கிறதான்னு தெரியாது. அப்போ தமிழ் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம் வேறு சொல்லியிருந்தாங்க. அப்போ தமிழ் எழுதுறதா இங்கிலீஷில் எழுத, தமிழ் புக்கு ரெண்டுத்தையும் வாங்கி படிச்சுட்டு எதில் எழுதுனது இல்லை. தமிழ் அதோட கஷ்டமாக இருக்குது. அதனால் இங்கிலீஷில் எழுதலாம்னு நினச்சி தான் இங்கிலீஷில் எழுதணும். இங்கே அதே மாதிரி இங்கே படிக்கும்போது இதோட ரொம்ப முக்கியத்துவம் நமக்கு தெரியல. படித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான், நம்ம வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் இங்கே என்ன படித்தாங்கிறது ஞாபகம் வருது. சில பேர் சொன்னாங்க அந்த ஆசிரியரோட ஞாபகம் முகம் ஞாபகத்துக்கு வந்து, அது கரெக்டு தான். நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மெட்டீரியல் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்குது, டெக்னாலஜி, அந்த மெட்டீரியல் சயின்ஸோட இன்ஜினியரோட மெட்டீரியல் சயின்ஸ் ப்ரொஃபஸரோட ஞாபகமே இருந்தது எனக்கு. இப்போ என்ன அவர் டயக்ராம் போட்டு அயன் டயக்ராம் போடும்போது நமக்கு அந்த ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் போகும்போது தான் மெட்டீரியல் செலெக்ஷன் பண்ணும்போது தான் அதோட கஷ்டமே தெரிஞ்சுது. அப்புறமா அதை நினச்சி தான் நம்ம பார்த்துருவோம். எங்கள் கிளாஸில் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக அட்டனன்ஸ் எடுக்கும்போது சில நினைவுகள். அட்டனன்ஸ் எடுக்கும்போது ஒரு 9 பாலசுப்ரமணியன். ஃபர்ஸ்ட்டில் பாலசுப்ரமணியன் சொன்னாச்சுன்னா எல்லோரும்